ஏய் ஐயோ நிறைய ஸ்கேம் இருக்கு. இவனுங்க பண்ணதெல்லாம் நம்ம பேச போனா லிஸ்ட் போட்டா 3 நாள் ஆகும் அதை பேசி முடிக்கிறதுக்கு. விடாம பேசினாலே 3 நாள் ஆகும். பார்ப்போம், நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைக்க கிடைக்க நம்ம ஒன்னொன்னா போஸ்ட் போடுவோம். எலெக்ஷன் அப்போ இவனுங்க கதற 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 விட்டு டிராகன் டைரக்டர் நினைப்பேன். கதற 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 கதற. ஆனா அவன் வேற எதுக்கும் சொன்னான். இப்ப எதுக்கு பிரதீப் வேற 100 சீன் போட்டான், எல்லாம் அழுகுறானுங்க. அது 10 நாள்ல. அலெக்ஸ் இன்னொரு ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா ஒரு 2 வீக்ஸ். உன்னை ஒரு வீடியோ ஒன்று பாக்குற, ஒரு மூவி வீடியோ பாக்குற, யூடியூப்ல பாக்குற, உனக்கு அந்த வீடியோ எப்படி பிடிச்சதுன்னு எங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுவேன், சில பசங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவேன், பாருங்க மச்சான் லைக் பண்ணுவேன். உனக்கு ஒரு வீடியோ பிடிச்சது, நீ எப்படி உன்னோட அந்த வீடியோக்கு வந்து நீ உன்னோட இது தெரிவிப்பனா, அதை லைக் பண்ணி உன்னோட இதை தெரிவிப்ப. இதுதான் என்னோட ஒப்பீனியன், ஐ லைக் திஸ் வீடியோ அப்படின்னு. கரெக்டா? இதுதான் வந்து லைக்ஸோட கால்குலேஷன். இப்போ ரோட்ல போற எல்லாரும் பார்த்துட்டா அது பார்த்தது பெருமையா? நீ என்ன குப்பை இருக்கோ குப்பை இல்ல, அது இது எப்படின்னா, புஷ்பால வந்துட்டு அவன் சிஎம் ஆயிட்டு வந்து சொல்லுவான்ல, நான் செகாவத் டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்துட்டு எத்தனை வந்திருக்கேன்னு. அது முடிஞ்ச கதைண்ணா. இதுக்கு மேலதான் அவனுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு மறுவாதம் இருக்காது. அதான் உண்மையில இல்ல. அதான் இதுக்கு மேல அவனை போட்டு அடிச்சா நம்மளுக்கு மறுவாதம் இருக்காது. அதான் ஒரு நாள்லயே அவனுங்களே அதான் செந்தில் சாப்டர் ஓவர்னு தூக்கி போட்டு பாடி தூக்கி போயிட்டானே அவனுங்களே. இதுக்கப்புறம் ஏப்ரல் 10 வந்து அந்த எலும்பனோட ஆக்ஷன் மாயவானுங்க. அப்போ உட்காந்து வேர்களை திரும்ப சாப்பிட்டு போயிடுவான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு பைத்தியக்காரன் ரோட்ல டான்ஸ் ஆனா நம்ம பார்ப்போம், பைத்தியக்காரன் பாக்குறதுடா. அதெல்லாம் சரி. இன்னொன்னு பண்ணானுங்க பாத்தியா, முதலமைச்சருக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொன்னது தலை ஃபேன்ஸ் சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோ ஒன்று போட்டானுங்க பாத்தியா, ஒரு 2 நிமிஷம் வீடியோ. விஜய் கூட தான் சொன்னாரு, ஏன்டா உயிரை. எனக்கு உனக்கு புரியல, தலை ஃபேன்ஸ் விஷஸ் தலை இது சிஎம் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு என்னன்னா, இவனுங்க வந்துட்டு இப்ப அஜித் ஃபேன்ஸ் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு ஏதாவது காண்டாவும் நினைக்கிறானுங்க. சிரிப்பு தாண்டா வருது. ஏன்னா ஏகேக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். சிரிப்பு சத்தியமா யாராவது அதாவது மேட்டர் என்ன, அஜித் ஃபேன்ஸ் எப்பேற்பட்ட சைக்கோமான இவனுங்களுக்கு தான் தெரியல, நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாம தான் ரொம்ப வருஷம் போராடிட்டு இருக்கோம் அஜித் ஃபேன்ஸ் கூட. இவங்களுக்கு தெரியாது, இவங்க ஏதோ 2 வருஷம் கத்திரிக்காவை விலை போய் வித்துட்டு இருக்கான். அவனே விலை போகாத கத்திரிக்காவை விலை போகணும்னு சொல்லி வித்துட்டு இருக்கான். அவனை ஒரு இதை வச்சு இவனுங்க வந்து நம்ம கிட்ட ஜோக் பண்ணிக்கின்னு இப்படா லட்சியம். இல்ல மாஸ்டர் கஷ்டப்பட்டு குழி தோண்டி ஏதாவது அந்த மாதிரி மைத்திரி வந்துட்டு ஏதாவது கலெக்ஷன் போடல, மைத்திரி கலெக்ஷன் போடுவான். வந்து பார்த்தா அமரன் வந்துட்டு ப்ரொடக்ஷன் 10 நாள்ல 200 கோடி போட்டிருப்பானுங்க. ஏடா நம்மள விட அதிகமா இது, ரொம்ப சாப்பா இருக்காங்க. அதான் ஸ்பாரிங் வந்துட்டு ப்ரோ. இதாவது பரவாயில்ல ப்ரோ. ஆக்சுவலா சொல்ல மாட்டேன், ஜிபி குட் பேட் அக்லி மூவி ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண வேண்டியது இந்த லக்கி பாஸ்கர் டைரக்டர் வெங்கட் லோரி இருக்கான் இல்லையா, அவனை தான் கமிட் பண்ணிருக்காங்க. அவன் ஸ்டோரி நரேட் பண்ணா, அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. இது எப்போ நடந்தது, ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் அந்த டைம்ல நடந்தது. பட் அதுக்கப்புறம் எப்படி ஆதிக்குள்ள வந்தா சத்தியமா எனக்கு தெரியாது. பட் முதல்ல ஸ்டோரி நரேட் பண்ணது வந்து வெங்கட் லோரி தான். வெங்கட்ல டைரக்ட் பண்ண, அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியல. ஒருவேளை குட் அத லக்கி பாஸ்கர் ஸ்டோரி தான் சொன்னானா, இல்ல அதுல ஏதாவது மாடிஃபை நடந்ததா சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா லக்கி பாஸ்கர் டைரக்டர் இப்ப சூரியகிட்ட பண்றோம். ஓகே ஓகே, மேபி அதான் சொல்றேனே. எப்படி ஆச்சுன்னா, மகிழ் திருமணி ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட கதை சொன்னான். விஜய் வந்துட்டு எடுக்க முடியல, விஜய் வச்சு எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அஜித் கிட்ட போயிட்டான். எச்சுனோத்தம் இதே வேலை பண்ணான். எச்சுனோத்தம் விஜய் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கதை எதிர்பார்த்தோம்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு அஜித் கிட்ட போயிட்டான். ஆனா இந்நேரம் அவனுக்கு விஜய் கிட்ட பண்ணியிருந்தா கூட வேற ஏதாவது சான்ஸ் கிடைச்சிருக்கும். அதான் இவரே இப்ப இல்ல வினோத் நம்ம ஆக்சுவலி இது வந்து இவரு மகிழ் திருமணி கேட்டிருக்கா, அப்படி இதை நீங்க பண்ணியே ஆகணுமான்னு கேட்டிருக்கா. அப்படி இல்ல நீங்க இதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் ஃபோர்ஸ் பண்ணிதான் அவர் இதை பண்ண போய் எடுத்த இடத்துல வச்சான் பாருங்க. அப்ப நீங்க என்னையே பண்ண சொல்றீங்கன்னு சொல்லிட்டு எடுத்த இடத்துல வச்சான் பாரு, திருச்சாவுக்கு அஃபேர்னு சொல்லி. ப்ரோ யார் தான் ஒத்துப்பாங்க ப்ரோ? நான் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ பிடிக்காத ஹீரோ நீட்டோ தெரியல,
எடுத்த பொண்டாட்டிக்கு ஒருத்தவங்க அஃபேர் இருக்குன்னா அப்பயே நமக்கு ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வந்துடும் படம் மேல. இன்ட்ரெஸ்டே போயிடும். அது அதை முடிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் ஜவ்வு மாதிரி இழுத்து அது பத்தாதுன்னு சொல்லி போற வரவெல்லாம் ரோட்ல போற வர மாதிரி அஜித் அடி என்ன அடி அடி ஐ மீன் நீங்க ஒண்ணு பாத்துருப்பீங்க படம், உங்களுக்கு தெரியும் அது என்ன நடந்ததுன்னு சொல்லி. படத்துல தியாலாத விஷயம் எல்லாம் பண்ணி ஒரு மாசம் ஓட வேண்டிய படத்தை ஒரு 4 நாள்லயே தியேட்டரை விட்டு துரத்த வச்சு, இதெல்லாம் ஏன் 32 கோடி ஷேரா தமிழ்நாட்டுல. சிவகார்த்திகேயன் கூட இங்கேயே போயிட்டு அப்படி சிவகார்த்திகேயன் 60 crores சார். அதான் சொல்றேனே, ஷேர் இங்கேயே போயிட்டு அப்படி தேவையில்லாத விஷயம் பண்ணி ஏன் இப்படி எல்லாம். இல்ல ஷேர் தான் இனிமே ப்ராஃபிட். இப்பதான் ஒரு கோட்டு தமிழ்நாட்டுல ஆமா ஷேர் தான். 210 11 பண்ணியிருந்தாலும் 100 கோடி ஷேர்னு சொல்லி தான் கேட்க விட்டாங்க. அந்த கேட்க வெட்டினதுக்கு காரணமே அதுதான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இல்ல ஏகே லாஸ்டா கேக் வெட்டினது மங்காத்தா சக்சஸ் மீட் ஞாபகதா? கேக் வெட்டி வெங்கட்பிரபு தான் கொண்டாடினாங்க. ஆனா கடைசியில எழுந்துச்சு பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் கேக் வெட்டணும் ட்ரை பண்ற போது ஆனா எனக்கு விட மாட்டேன். எனக்கு ஒரு கேக்கு கிடைக்குதான் பார்த்தேன். இல்ல அலெக்ஸ், ஒரு ஹீரோ எப்படி சக்சஸ்ஃபுல் ஹீரோன்னு எதை வச்சு சொல்றீங்க? எந்த பிசினஸ் ரெவன்யூ வச்சு சொல்லுவ ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோன்ட்டு? கிராஸ், அப்புறம் அதர் ஸ்ட்ரீட் மார்க்கெட். ஜஸ்ட் நான் ஒண்ணு கேக்குறேன், தியேட்டர்கள் ரெவன்யூ தானே? ஆமா, தியேட்டர்கள் ரெவென்யூ ஃபர்ஸ்ட். ப்ரொடியூசர் ஷேர், தியேட்டர் பிளஸ் ப்ரொடியூசர் ஷேர். அதான் பிசினஸ். தியேட்டர் பிளஸ் நான் உன்னை வச்சு படம் எடுத்தா எனக்கு என்ன லாபம்ன்ற மாதிரி தான். ஆமா, அதுதான் தியேட்டர் தான் ரெவென்யூ. சி, அந்த ஹீரோக்கு வேணா படம் நல்லா இருந்தா ஓடிடுங்க. அது வந்து இவன் இல்ல, ஒரு தேர்ட் டயர் ஆக்டர் கூட படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடும். அது வந்து படத்து மேல இருக்க கான்செப்ட், கண்டென்ட் மேல இருக்க கான்செப்ட். ஒரு ஹீரோ எப்படி தியேட்டருக்கு புல் பண்றான், அதுதான் டாப் ஹீரோவோட கான்செப்ட். ஒரு டாப் ஹீரோனா எப்படின்னா உன்னை பார்க்க லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அதுதான் ஒரு ஹீரோவோட ரோலு. ப்ரோ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், தயவுசெய்து இன்டர்ட் பண்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சங்கராந்திக்கு வஸ்துனம் அந்த மாதிரி படம், என் வைஃபு ஆக்சுவலா எனக்கு தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், இங்கிலீஷ் தெரியும். வைஃபு கன்னடா மட்டும் தான் தெரியும். நாங்க இருக்கிறது பெங்களூர்ல. ஸோ அந்த படம் நல்லா ரிவ்யூஸ் வந்ததும் ஒரு சில சீன்ஸ் அவளுக்கு காட்டினேன். சரி போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. நாங்க போய் தெலுங்குல தான் பார்த்தோம். அவளுக்கு கன்னடா தெரியுங்கிறது அரைகுறைய தெலுங்கு புரிஞ்சுது. பட் அவங்க அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க சில சீன்ஸ். ஐ மீன் விஷுவல்ல ஒரு சில விஷயம் புரிஞ்சது, ரொம்ப விழுந்து சிரிச்சா. ஸோ நீங்க லாஜிக்ங்கிறத தூக்கி கொஞ்சம் சைட்ல வச்சிருங்க. ஆனா அந்த பொசசிவ்னஸ், சண்டை போடுறதுங்கிற விஷயம் ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சது. அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு என் வைஃப், நாங்க 2 பேரும் நான் ஜோக் பண்ணும்போது கூட அவளை சிரிச்சு நான் பார்த்தது கிடையாது. அப்படி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது மாதிரி இருக்கிற விஷயம் தான் ஒரு முக்கியம். புரியுது ப்ரோ. ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, வாரிசு இவளே அந்த சங்கராந்தி வசூல் வந்துட்டு இந்த கிறிஸ்டோபர் கனகராஜ் காலில் இப்பதான் போட்டான், கொஞ்ச நேரத்துக்கு முடியாது கிரிஞ்சுன்னு போட்டான். புரியுதா? எனக்கு அது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அங்க ரீஜனல் படத்துல இண்டஸ்ட்ரி லிட், அபிஷியல் இண்டஸ்ட்ரி அப்புறம் அதுதான் பண்ணிருக்கு. அதுல எந்த படமும் பண்ணல. அதான் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி. ஆனா இவனுக்கு இது எப்படி இல்ல, ஒரு ஃபேமிலி படம் எடுத்தாங்கன்னா இப்ப கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஃபேமிலி படம் எடுத்தாலே காமெடி வந்துட்டு தான் சைல்டிஷ் தனமா இருந்தாலே கிரிஞ்சுன்றுவாங்க. புரியுதா? அடிக்கடி பாட்டு வேணும், கூட குடும்ப சென்டிமெண்ட் வேணும். இந்த காலத்துல சென்டிமெண்ட் அழிஞ்சு போச்சு, காமெடி பண்ணா கிரிஞ்சுன்றானுங்க. புரியுதா? அதுதான் இங்க ஒரு பெரிய மேட்டர். ஆனா மோஸ்டா இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கிறது இதுதான். இதனாலதான் இப்ப மதகத ராஜா ஓடிச்சு, டிராகனும் ஃபேமிலியில தான் ஹிட் ஆனது காரணமா மதகத ராஜா நீங்க நம்ப மாட்டீங்க. ஒசூர்ல கிராண்ட் சினிமா நான் பார்த்தேன். எங்க லோக்கல்ல பெங்களூர்ல இங்க ரிலீஸ் ஆகல. ஒசூர் கிராண்ட் சினிமா போய் பார்த்தேன். மோஸ்ட்லி 60-70% லேடிஸ் தான் அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க அந்த படத்தை. லாஜிக் இல்ல, ஓகே ஃபைன், லாஜிக்ல பர்கெட் விட்டுறதுங்க. இல்ல இப்ப நீங்க சும்மா இல்ல ஏ சென்டர்னு படத்தை வச்சு 2 கத்தி எடுத்து சரக் சரக் பறக்குன்னு வெட்டினா கூட எண்ட் ஆஃப் தி டே இது உண்மைதான். ஃபேமிலி ஆடியன்ஸே அந்த இதுதான், அதில் தான் படம். பாலிவுட்ல இருந்து டாலிவுட், கோலிவுட் நீங்க எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு ஹீரோட மெயின் என்ன தெரியுமா? அப்பியரன்ஸ் அண்ட் லுக், ஹவு ஹி இஸ் லுக். அத வந்து பிசிக். ஒரு ஆக்ஷன் மூவி பண்றேன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். நீ ஏன் சல்மான் கான் கூட அவன் சல்மான் கான் எடுத்துக்கோங்க, ஷாருக் கான் எடுத்துக்கோங்க, ஏன் அந்த பாடியை வந்து அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ண? ஈஸ் ஹீரோ. என்ன நான் மட்டும் இல்ல, எல்லாரும் பார்க்கும் போது எப்படி தெரியணும்? பிசிக்கலாவும் சரி, ஃபிட்டா இருக்கணும். நீ அதுதான் உன்னோட ரோலே. ஒரு ஹீரோட ரோலே அதுதான். நீ யோசிச்சு பாரு, நான் பண்ணி மாதிரி வருவேன், பண்ணி மாதிரி டான்ஸ் ஆடுவேன், பண்ணி மாதிரி இருந்தாலும் என்ன வந்து பார்ப்பாங்கன்னா முன்ன பிடிச்சவன் மட்டும் தான் பார்ப்பான், மற்றவன் யாருமே பார்க்க மாட்டான், ரசிக்க மாட்டான், ட்ரோல் பண்ணுவான். ப்ரோ அதை விடுங்க ப்ரோ, பேசிக்னு ஒரு ஹேர் கலரிங் ஒண்ணு இருக்கு. ஏன் டை அடிக்கிறது இன்னொன்னு என்ன பிரச்சனை?
இல்ல எனக்கு அஜித் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அஜித் சர்க்கிளா தான் இருக்கு. நான் கேக்குறேன், என்னடா உனக்கு டை அடிக்க பிரச்சனை, நீ டை அடிச்சு ஒரு மாட்டு இனிமே இருப்பாரு. டைய பத்திலாம் இல்ல இல்ல இனிமேட்டு இல்ல டைய பத்தி அப்பெல்லாம் இல்ல பேசினானுங்கன்னா இல்ல டைய வச்சு இல்ல அடிப்பேன் நான் சொல்றேன். இல்லங்க. டை அடிக்க மாட்டாருன்னு சொல்றவரை கூட்டிட்டு வந்து வினோத் என்ன பண்ணனா, அதானே முடிச்சு விட்டுருவேன். வலிமையில டை அடிச்சாப்ப. ஆமா. ஆனா இல்ல 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 ஏகே ஃபீல் பண்ணிருப்பாரு, நான் டை அடிச்சனால தானே பல பேர் என்ன அடிச்சானுங்க, சரின்னு சொல்லிட்டு நான் டை அடிக்காம நடிச்சா இப்பயும் அடிக்கிறானுங்க. என்னடா டை அடிச்சாலும் அடிக்கிறீங்க, டை அடிக்கலாம் அடிக்கிறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல ஏன்னா எனக்கு என்னோட மெயின் ரீசனே அதுதான். இப்போ எல்லா விஷயத்துலயும் ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, நீ வந்து எப்படி மக்களுக்கு ப்ரூஃப் பண்ற, மக்களுக்கு நீ என்னென்னமா காட்டுறியோ அது முக்கியம் இல்ல, அது ஒண்ணு வேணும்ல. ப்ரோ டீசர்ல ஒரு ஜம்ப் பண்ணி ஒரு ஷாட் இருக்கு பாத்தியா, ஃபைட் பண்றது அதெல்லாம் இதுல ஒரு பாக்குறதுக்கே கொடூரமா இருக்குடா. மசாயரா இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு மித்து இருந்தது. என்னன்னா ஒரு குட்டி விஜய்க்கு ஒரு வந்துட்டு குட்டியான எதிரி எதிரி அடிச்சா எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம், விஜய்க்கு வந்துட்டு குருவி, சுறா, புலி, அதான் புரியுதா, மிருகம் பேர் வச்சா விளங்காதுன்னு விஜய்க்கு ஒரு ஃபார்முலா இருந்தது. பீஸ்ட் கூட நைட் இதான் வந்தது, பீஸ்ட் வந்து மிருகம் அது கூட. ஆனா லியோ கோட் வந்த பிறகுதான் மூடி நின்றானுங்க. அதான் அந்த அந்த மீன் போடலாம். ஆனா அப்பப்ப அந்த மீன் போட்டுன்னு இருப்பானுங்க, விஜய்க்கு அந்த மிருக தோஷம் இருக்குதுன்னு. அஜித்துக்கு வந்துட்டு கடவுள் தோஷம் பரமசிவன் புரியுதா. நான் கேக்குறேன், இந்த அஜித் ரீசென்ட் இவெண்ட்ல எடுத்த படத்துல எத்தனை ஹிட்? அதாவது இந்த சிவாரா காம்பினேஷன்ல 4, அதுக்கப்புறம் இப்போ 1 2 தெரியல எனக்கு. 3 வந்து 3 4 இல்ல சிவா காம்பினேஷன் எல்லாமே வீ தானே, வீரம், விவேகம், ஒரு நிமிஷம், சிவா யாருக்கும் இல்ல ப்ரோ, சிவா யாருக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஆனா இவனுக்கு சொல்ற பெரிய ஒரு பொய் என்ன தெரியுமா, சிவா இல்லைன்னா இவங்க ஏதோ நிம்மதியா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அப்படி பார்த்தா வேட்டையன் சிவா எடுக்கல, ரஜினிக்கு ஃபிளாப் ஆச்சு. எதற்கும் துணிந்தவனும் சிவா எடுக்க முன்னாடியே சூரியெல்லாம் சிவாக்கு முன்னாடி மட்டும் இல்ல, எப்பவுமே ஃபிளாப் தான் தரான். அதான் இப்ப அஜித் ஒரு படம் பண்ண அப்படியே என்ன ப்ரோ அது பேரு, அந்த படம் பேரே தெரியாத வேட்டையனா, வேட்டையில சாரி அண்ணாத்த, அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் அரண்டுட்டு நான் பாத்துட்டு டேய் யாரா நீங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்டா அஜித்தை முடிச்சு விட்டது போதும், ரஜினியை முடிச்சு விட்டு இடங்கிற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் வந்தது அந்த படம் பார்த்துட்டு. போய் ஐநாக்ஸ்ல பார்த்தது, நீங்க ஒரு ஹிடன் ரிவீல் பாத்தீங்கன்னா விஜய் தான் வந்து செந்தில் அன்பு பிளாக் கொண்டு விட்டுருவா, சாரி அன்பு செந்தில் பிளாக் கொண்டு விட்டுருவா. செந்தில் ரூட் உண்மையில ஒருத்தரும் பண்ணி விஜய் தவிர வரும். மாஸ்டர் எதை கை தகுங்க. ஆனா ஒரு குறைகுது, நீ பேச அலெக்ஸ், நான் வந்து ஒரு 2 நிமிஷம் கண்டினியூ பண்றேன். ஆனா ஒரு குறைகுது என்னன்னா, சொல்லுங்க சொன்ன ஏதாவது திட்டுவாங்க. கங்கோ 2 பண்ண நல்லா இருக்கும், போற நிலைமைய பார்த்தா வராது போல. இவ ஏதாவது கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ எடுத்துக்கலாம் கேட்டேன். வேற மாதிரி இப்போ செத்தவனே நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் பிளான் போட்டாதானே. இல்ல இல்ல நல்லா இருக்கும்பா. அதான் இப்ப பொருள் இல்ல, அந்த பையனை பழிவாங்க திரும்ப கார்த்தி வரா, அதான் அந்த கார்த்தி இது பண்ணா, அதான் அதுக்கு வந்துட்டு ஒரு திரும்ப பையனை காப்பாத்த போற. முதல்ல இந்த பையனை திரும்ப காப்பாத்துறன்னு நினைக்கும் போது அந்த படம் எடுக்க கூடாதுன்னு தான் நினைப்பானுங்க. அதான் அதுதான் யோசிக்கிறேன். ஒரு தடவை பையனை காப்பாத்த போனது என்னாச்சுன்னு தெரியும். சரி, எனக்கு இந்த பேட்ட விஸ்வாசம் டைம்ல ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு, எவ்வளவு ரஜினி அபியூஸ் பண்ணாங்க அஜித் ஃபேன்ஸ். எனக்கு இன்னும் அந்த விஷயத்த நான் மறக்க முடியல. ஆக்சுவலா எம்ஜிஆர் காலத்துல நடந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு ரஜினி இப்படிப்பட்டவர் அடிச்சாங்க, அந்த மாதிரி அஜித் ஃபேன்ஸ் பச்சை வந்து அஜித்தே திட்டுவானுங்க, புரியுதா, சத்தியமா சொல்றேன் அஜித்தே திட்டுவானுங்க. ஆனா அந்த மாதிரி சொல்றது பக்கத்துல வரும் திட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்ன கேட்டேன். இவ்வளவு நோட் பண்ணிருக்கீங்களா, சூரிய அடிக்கிறதுக்கு சூரிய அடிக்கிறதுக்கு இப்ப நீ நோட் பண்ணிக்க, சூரிய அடிக்கிறதுக்கு விஜய் நாங்களாம் தயார் பண்றோம். ஆனா அவனுக்கு இப்ப என்ன கேக்குறாங்க, நீ என்ன பண்ண 130 பண்ண, நான் என்ன பண்ணேன் 100 பண்ணேன், உனக்கு என்ன வித்தியாசம் கேக்குறான். அதான் நைஸா. ஆனா அவனுங்களே ட்வீட் பண்ண ஊரே மாட்டேங்கிறாங்கல்ல, எவ்வளவு அசிங்கம் தெரியுமா.
அவனுக்கு கேட்டது நாக்கப் போடுற ப்ரோ ப்ரோ மாதிரி எனக்கு இன்னொரு டவுட். சிவகார்த்திகேயன் கூட நல்ல டைரக்டர் சூஸ் பண்ணி நல்ல ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணி பண்றான். பட் சூர்யாவுக்கு என்ன பிரச்சனை ப்ரோ? சூர்யாவுக்கு என்ன பிரச்சனை அதை பண்றதுல? ப்ரோ சூர்யாவை நான் அப்சர்வ் பண்ணிருக்கோம், அவருக்கு மாசு செட் ஆக சூப்பர் மாட்டேங்குது. இத இத சூ நிறைய கொழுப்பு பேர் இல்ல அதான் இல்ல இது பிரச்சனை. வயலா அதெல்லாம் இத இவனுக்கு போய் ஒன் பண்ணுவானுங்க. உண்மையில அந்த ஆளுக்கு மாசு செட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அது செட் ஆயிருந்தா உண்மைதான் சரி உண்மைதான். ப்ரோ, செட் ஆகுறது. அதாவது சூர்யா டேலண்ட் இருக்கு, சவுத் இந்தியால பெரும்பாலும் டைரக்டர்ஸ் அவனுக்கு தெரியும். அவங்க அப்பாவுக்கு தெரிய டைரக்டர்ஸ் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். பட் ஏன் ஃபர்ஸ்ட் திங் உன்னோட சொந்தக்காரங்க ப்ரொடக்ஷன் வச்சுட்டு எஸ்ஆர் பிரபு, ஞானவேல் ராஜா, அப்புறம் இன்னொருத்தன் ஒருத்தர் இருக்கானே, ப்ரோ அவன் இல்ல மணி இல்ல மைண்ட் மணி ப்ரோ மைண்டடா இருக்கான் ப்ரோ. அவன் இல்ல ஃபேமிலியே இல்ல மணி ப்ரோ மைண்டட் ஆயிடுச்சு அவன் சரிங்களா. அவன் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல. அவங்க குடும்பம் டீம் ஒண்ணு இருக்குல்ல, அதனாலதான் ஒரு சரிஞ்சே போன கேட்டேன். ஆமா குட்டிச்சவராவது ப்ரோ நல்லா குடும்பத்தார் தான். வந்திருக்க வேண்டிய ஹீரோ ப்ரோ, நல்லா வந்திருக்க வேண்டிய ஹீரோ. இப்பெல்லாம் டாப் 5ல கூட இல்ல எனக்கு தெரிஞ்சு சூர்யா. இஃப் ஐ எம் நாட் ராங், டாப் 5ல டாப் இல்ல. ஃபைவ் எல்லாம் இல்ல, டாப் ஃபைவ் எல்லாம் ப்ரோ வளர்ந்துட்டாங்க ப்ரோ. நீங்க வேற 30 கோடி வாங்குவானான்னு தெரியல ப்ரோ. 30 சேலரி இல்ல இல்ல சம்பளம் 30 எல்லாம் 30 இல்ல, ஓன் 25. ப்ரொடக்ஷன் இல்லாம சம்பளம் எல்லாம் இருக்கு. அதாவது ஆமா கொஞ்சம் 10 தான். இல்ல கொடுக்க மாட்டான்னு சொல்றேன். ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கொடுக்க மாட்டாங்க. எவன் தருவான் நீ தெரியா? ம் டேய் இந்த ஆமைங்க வேற, டேய் டிபியாவது மாத்துங்கடா. அதான் பர்மா பஜார்ல சென்ட் பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கான்டா. உயிரை வாங்கிட்டு இருக்காதீங்கடா. டிபி எதுடா? இல்ல ஆமாங்க, இந்த கலர் ட்ரெஸ் தான், இந்த ஒரு புஷ்பா மாதிரி நிப்பானடா இடுப்புல கை வச்சுன்னு. அது ஐயோ மாசம் நினைச்சு கொடுமை. இல்ல விடு. அதான் இது எப்படின்னா தயவு செய்து தோண தூரம் வராதிங்க. அதான் அது மாசுன்னு கூட ஒத்துக்கிறோம், ஆனா டிபி மட்டும் வைக்காதீங்க, ஒரு மாதிரி இருக்குது. சரி. அப்புறம் அந்த கூலி போடுவானே அதெல்லாம் வச்சிருக்கானுங்களா டிபியா டேய். இல்லடா அது இல்ல வெள்ள நிசம்னு பண்றான், பார்த்தா காஜிசம் மாதிரி இருக்குது. இருக்கட்டும். அதேதான். இல்ல நம்ம சொன்ன இனிமே நம்ம சொன்னா தப்பா இருக்கும், அதனால ரிலீஸ் ஆன பிறகு எல்லாரும் சொல்லுவோம். அப்போ இவனுக்கு கதை இனிமே அதை 2 நாள் தான் கதை. 2 நாள் வருவான், கத்துவான், போவான். 3வது நாள் வந்துட்டு அவள் தான் செந்தில் ஏய், நமக்கு இதோட ஜூன் சாப்பிட்டு. தானடா. ஜூன் தான் ஜூனா? நமக்கு அப்டேட். இதோட ஆமா அப்டேட். ப்ரோ அப்புறம் ஜூன். ஜிபியூ டீசர் பாத்தீங்களா? ஒப்பீனியன்ஸ் என்ன, கேட்கலாமா? அதை பத்தி பேசலாமா? அதான் ஆல்ரெடி நேற்றுலாம் கழுவி ஊத்திருந்தமே. அதான் இது எப்படின்னா முடிஞ்சது நேத்தெல்லாம் எல்லாம் பேசி எல்லாம் சினிமால அவள் தாங்க. அதை பத்தி பேசுறதே வேஸ்ட் ப்ரோ. இல்ல ப்ரோ சாரி, நான் நேத்து நேத்து இல்ல இல்லைங்க, அதனால கேக்குறேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கூட செருப்பால் அடிச்சோங்க. ஒரு டீசரே எப்படி கட் பண்ணணும்னு தெரியல. ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீசர். சரி மேஷப் என்ன மாதிரி எடுத்துட்டு. நான் ஒரு மனசு திருப்தியா இருந்ததா அது போதும். அதான் மனசு திருப்தியாக இருப்பா, அதான் அது போதும். இல்ல இப்ப இது 2 பர்ஸ்பெக்டிவ் புரியுதா உனக்கு? ஃபேன்ஸா நீ அவன் ஃபேனா நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவனுக்கு ஃபேன் எல்லாம் பண்ணது எல்லாமே தற்கொலை தான், புரியுதா? கையில இது பண்றது அவன் எல்லாமே தற்கொலை. அலெக்ஸ் அவன் மூச்சிலேயே முடிச்சுவான். என்னடா டைலாக்? இல்லடா எப்படி இது இல்ல நாட்டுல நான் நிறைய எலிவேஷன் பாத்திருக்கேன், ஆனா இந்த எலிவேஷனை யாருமே பயிர் விடல. அதான் எனக்கு தெரியல, அவனுக்கு மட்டும் தான் நோட் பண்ண, நான் அவனுக்கு மட்டும் இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன் அலெக்ஸ் வீடியோ. நான் காட்டுறேன் அப்படின்னா நம்ம பையன் வந்து, நீ காட்டுறா எவன் பாக்குறது அத? இல்ல இல்ல இது படமா பார்க்கும்போது இன்னும் இரிட்டேட் ஆகும். அதான் இந்த மூவி ஃபுல்லாவே பாரு. நீ சி பேசிக்கா இந்த மூவி ஃபுல்லா என்ன தெரியுமா, அவன் வந்து டைரக்டா நின்று ஆடியன்ஸ் கிட்ட பேசுறது தான். அதாவது அவன் ஃபேன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி தான். அந்த எலிவேஷன் மட்டும்தான். இந்த டீசர் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல என் ஃப்ரெண்ட் அஜித் ஃபேன்லாம் இருக்கான் ஒருத்தருக்கும், அது காலேஜ் பையன். ஆனா அவனுங்க நான் பார்த்த வரைக்கும் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, இப்போ அஜித் பார்க்க ஜாலியா இருக்குது, ஏதோ கலர் ட்ரெஸ்ல ஏதோ போட்டோம் புரியுது. அவனுங்க வந்துட்டு பாக்குறது எப்படின்னா, இந்த ஆள் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், அதான் கிரிஞ்சு ஏதோ எது பண்ணாலும் சரி நான் வந்துட்டு பாக்குறேன், புரியுது, அந்த மாதிரி இறங்கிட்டானுங்க. அதனால அவனுங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, என்ன நிம்மதியா ஒரு 2 நாள் விடுன்றான். 2 நாள் நான் செலிப்ரேட் பண்றேன், அது வரும் படம் நாசமா போனோட கவலை இல்லை, அந்த மாதிரி தான் இதை பண்றேன். படம் கதையே வேணான்றான், எதுவுமே அதான் இல்லடா. இப்ப நீ வந்து நினைக்கிற இந்த படம் டிரால்மீட்டர்ல ஆகும், கிரிஞ்ச் ஆகும், கதை வந்துட்டு இருக்காது, கூட வில்லனும் பெரிய பீச்சர் தான். வில்லனும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா இருக்க மாட்டாங்க, எல்லாமே அப்படிதான் இருக்க போகுது. ஆனா இவனுங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை, புரியுதா? படம் நாசமா போனோட கவலை இல்லை, அஜித் பார்க்க வந்துட்டு எங்களுக்கு அதான் பூமரை போடணும், காஜா பார்க்கணும், கலர் சட்டை போட்டு நடிக்கணும், அசிங்கமா பச்சை பச்சையா பேசணும், இது 4மே இருக்குது இல்ல. அதுதான் ஃபேன் பாயின்றானுங்க. ஏன்டா அப்ப எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமாடா, அப்ப அட்லி கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் என்ன மயிர் பாயாடா? ஃபேன் பாய்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு அதான் அசிங்கமா இருக்குது. நான் ஆத்விக்க கொண்டு போய் அட்லி கூட இந்த கார்த்திக் சுப்ராஜ் இந்த சங்கர் எந்திரன் அதான் இல்ல இது எப்படி இதுனா, அப்ப சங்கர் ரஜினிக்கு பண்ணது,
அட்லி விஜய்க்கு பண்ணது, கார்த்திக் சுப்பராஜ் ரஜினிக்கு கார்த்திக் பண்ணது. சுப்ரா பேட்டையில ஆஹ் பண்ணது. உண்மையில இல்ல, அஜித்துக்கு வந்துட்டு வெங்கட் பிரபு பண்ணான். வெங்கட் பிரபு நல்லா பண்ணான். அதான் இதெல்லாம் வந்துட்டு ஃபேன் பாய் தான் உண்மையில ஃபேன் பாய். அதான் ஜிவிஎம் வந்துட்டு கமலுக்கு நல்லா பண்ணான். புரியுதா? அதான் ஃபேன் பாய். ஆனா இவன் யார் தெரியுமா? மேஷப் எடுத்து வச்சு இதுதான் ஃபேன் பாய். நீ பண்ற Fan boy. காமெடி ப்ரோ அந்த ட்ரிபிள் எல்லாம் பழைய பாத்திருக்காங்க, ட்ரிபிள் டீசர் பாத்திருக்காங்களா? ட்ரிபிள் டைரக்ட் பண்ண யாருக்குன்னு தெரியுமா அஜித் ஃபேன்ஸ்க்கு? நான் கேக்குறேன். இல்ல இது அஜய் இது சிம்புவோட ட்ரிபிள் படம் டைரக்ட் பண்ணது யாருன்னாவது தெரியுமா அஜித் ஃபேன்ஸ்க்கு? இல்ல அந்த டீசர் பாத்திருக்காங்களா? டீசர் செம மாசம் இருக்கும். உண்மையில ட்ரிபிள்ல வரும்போது நானே பெருசா கல்லு மாதிரி இருந்தேன். வந்த பிறகுதான் தெரிஞ்சது. அப்பெல்லாம் டிவில மாசம் இருக்கும். டிவில திரும்ப டீசர் மாசம் இருக்கும். ஆனா படம் பார்க்கும்போது தான் நமக்கு டவுசர் கிழிஞ்சது நமக்கு மட்டும் தான் தெரியும். உண்மையாவே டீசர் நல்லா இருந்துச்சு bro. ஜிடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல அதுல கம்பேர் பண்ணா. நல்ல அமர்க்கலாம் இருந்தது. இல்ல இதுல மார்க் ஆண்டனி ஹிட் ஆனது யாராலன்னு தெரியாது. சூர்யா வந்துட்டு உள்ள என்ன ஒர்க் பண்ணான்னு தெரியாது. நடிச்சது கூட மேட்டர் இல்ல. ஆனா அத நம்பி நீ குட் பேட் அக்லி ஹிட் ஆகும் நினைச்சா, இது லியோல அந்த கட்டி வச்சிருக்கும் சொல்லுவான் பாரு. ஆனா இது மூட நம்பிக்கை அந்த மாதிரி இல்ல. ரிலீஸ் ஆண்டு நம்ம சொன்னா அது தவ ஏன் இந்த நம்ம சொன்னா ஏன் தப்பா இருக்கும்னா, இவனுக்கு வைத்தஸ்ல சொல்றான்னு வானுங்க. ஆனா நம்ம எதுக்கு வைத்தஸ்ல அவனு கேட்டா அவனுக்கு பதில் வராது. அதான் சொல்றேன். இல்ல ஆடை விட்டு பார்ப்போம். அவனா வந்து உட்காருவான். ஆனா அப்ப தூக்கி போட சங்கிலி இருக்கும். இல்ல ப்ரோ, குட் பேட் அக்லி விட்டுருங்க. இப்போ விடாமுயற்சியோட சிடி கொடுத்தது அஜித், அது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஓகே பண்ணது அஜித். மகிழ் திருமணி வேற ஸ்கிரிப்ட் சொன்னாலும் ஒத்துக்காதது அஜித். அவரோட ஸ்டோரி செலக்ஷன் எப்படி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்துல இவர் எப்பேற்பட்ட ஸ்டோரி ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட ஓகே பண்ணிருக்கான்னு தெரியாது. ஏதோ டீசர்ல மாஸ் மூமெண்ட் கட் பண்ணி விட்டாரு, ஏதோ நடுவரில் காட்டுறான், இல்ல கெட்ட வார்த்தை பேசுறாங்க, மீட் பண்றாங்க, இவனுக்கு எல்லாம் ஏதோ குஷி ஆயிடுச்சு, ஓ மங்காத்தா டைப்ல இருக்குன்னு சொல்லி. பட் எப்பயுமே அந்த பிளாட்ங்கிறத விட இந்த ஸ்கிரீன் பிளேங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியல போல் இருக்கு. தியேட்டர்ல போய் அவங்க மாற்றமா நான் மாற்றம்னு தெரியல. இப்ப மங்காத்தாலையும் அசிங்கமா பேசிருப்பான், துணுவுலயும் அசிங்கமா பேசிருப்பான். ஆனா துணிவு எல்லாம் காரி தப்பானானுங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் மங்காத்தா செல் பண்ண அசிங்கமா பேசுறது இங்க மேட்டரே கிடையாது. படம் தான் ஏதாவது நல்லா அடிக்கிறியா இது அடிக்கிறியா, ஸ்கிரீன் பிளே மேட்டர். உண்மையிலே இப்ப சொன்னா பேர் ஸ்கிரீன் பிளே தான். பண்ணா எடுத்தா கூட இந்த காலத்துல கிரிஞ்சுன்றானுங்க. புரியுதா? கரெக்டா சொல்ல போனா நீ காமெடியா எடுக்கிற எல்லா படமும் ஓடாது. அது எப்படி ஸ்கிரீன் பிளேல பிரசன்ட் ஆகுது, எப்படி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன். டான் படத்தை கிரிஞ்சுன்ட்டு எதுக்கு டிராகன் படத்தை செல்வி பண்ணானுங்க? உண்மையில இதுலயும் வந்துட்டு ஒரு யோசிச்சு பார்த்தாலும் உனக்கு ஆன்சர் தெரியும். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க் ஆண்டனி படத்துல விஷால் சூர்யா நடிச்ச இடத்துல கொஞ்சம் லீடிங் ஆக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா கார்த்தியோ, இல்ல சூர்யா அஜித்தோ, சூர்யா விஜயோ, கொஞ்சம் பிக் ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் அது கிளிக்கா இருக்காது. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது அந்த இடத்துல அது அப்படியே மாறிடும். இப்போ நான் ஆக்சுவலா வந்து அண்டர் ஆவரேஜ் படமா எக்ஸ்பெக்ட் பண்ண படம் ப்ரோ. அது ஆவரேஜ் இருந்தனாலதான் அது செலிப்ரேட் ஆச்சு. நீங்க நல்லா கான்செப்ட் படி பாருங்க. அண்டர் ரேட்டட் படத்தை வந்தனாலதான் ஓகே பாக்க நல்லா இருக்குன்னு செலிப்ரேட் பண்ணாங்க. அத நீ எக்ஸ்பெக்டேஷனோட போய் பாத்துனா காரி துப்பி இருப்பானுங்க அந்த படத்தை. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த 2 படம் ஃபிளாட் நினைக்கிறேன் டைரக்டரோடது. ஒண்ணு பகீரா, அதுக்கப்புறம் வேற என்னது வருது மட்டும் ப்ரோ, ட்ரிபிளேவா? அதுக்கு முன்னாடி வந்த 2 படம் நினைக்கிறேன். இல்ல என்ன படம்? த்ரிஷா இல்லன்னா நயன்தாரா, அது இட்டு தானே. வந்தது இல்ல இது என்னன்னா, விஷால் நயன்தாரா ஏ படம் ஹிட் ஆச்சு, ட்ரிபிள் ஏ படம் ஃபிளாப் ஆச்சு. பகீரா படம் வலிமை மாதிரி ஹிட் ஆச்சு. அப்புறம் மார்க் ஆண்டனி மட்டும் தான் ஓடிச்சு. மார்க் ஆண்டனி மட்டும் தான் ஓடிச்சு. சொல்லிக்கிற மாதிரி மார்க் ஆண்டனி மட்டும் தான் சொல்ல முடியும். ஆமா, அவனுக்கு வேற எதுவுமே இல்ல. சி மார்க் ஆண்டனியவே வந்து என்ன பொறுத்தவரை எஸ் ஜே சூர்யா இல்லனா அந்த படம் நாக் அவுட். அது அவங்களுக்கே தெரியும். உண்மைதான். நாக் அவுட் அந்த படம் வந்து வொர்த்தே கிடையாது. இவங்க எஸ் ஜே சூர்யாவோட ஆக்டிங் தான் அதுல மெயின் கான்செப்ட்ல அந்த படம் ஓடுன மெயின் ரீசனே எஸ் ஜே சூர்யா தான். ஈவன் விஷாலோட டாமினேட் பண்ணி எஸ் ஜே சூர்யா தான் அந்த படம் ஃபுல்லாவே ஆக்ட் பண்ணிருப்பான். இல்ல படத்துல எஸ் ஜே சூர்யா விஷால் பண்ணல கிஞ்சா இருக்கும்டா அந்த படத்துல. அந்த மாடுலேஷன் வாய்ஸ் தொண்டை இழுத்து அப்படிதான் பண்ணி வச்சிருக்கோம்.
இல்ல ப்ரோ, விஷாலுக்கே இந்த நிலைமைனா நம்ம தலைக்கு என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியலையா? இவர் அதேதான். வேற ஃபேன் அடி பாய் கொடுத்த அஜித்துக்கு. கை புள்ளிக்காத நிலமனா அடி வாங்கினா உயிரோட இதுல 3 கேரக்டர் வேறயா, ஆண்டவா. நான் திரும்பவும் சொல்றேன், அவன் படம் நாசமா போனா கூட அவனுக்கு வந்து நாசமா போட்டு போவானுங்க. ஆனா அது 1 மாசம் கழிச்சு கால் போடுவானுங்க, சூரச்சந்திர போட்டு அடிப்பானுங்க. ஆல்ரெடி அதான். ஆல்ரெடி விடாமரிச்சே சாமி கூப்பிட்டானுங்க, இதையும் சாமி கூப்பிட முடியாது. ஏன்னா அஜித் அடுத்த படம் எப்ப இல்ல நடிப்பாருன்னு ஒரு நிமிஷம், தெரியாது, எல்லாரும் கார்னேஷன் ஞாபகம் சுத்திக்கிட்டு இருக்கு. இல்ல இருக்காரு. விடாமுயற்சிக்கு 1 வாரம் மட்டும் ஓட்டான் முடியல. அதான், இது கூட பரவாயில்ல, எதுவும் சொல்லலாம், இதே விட நல்லா இருக்குது, கோட்டை விட நல்லா இருக்குது. அப்படியா, ஓகே. கடைசியில ஆனா இது ஜாக்கே இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமாடா, டிராகன் தான்டா. ஏய் அவனை தள்ளிவிடா, நான் வரேன்டா. அவனை எதுக்கு ரிலீஸ் பண்றீங்க? படம் வந்தோடனே இது இது மாதிரி அலெக்ஸ் சாக்காடை வந்து ட்ரைனேஜ் கிளீன் அடைச்சிட்டு வெளில வரும்ல, அந்த மாதிரி வந்துரும். சை. டேய் வேற எதுவும் நல்லதா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதா, எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியாதா? இந்த படத்தை அப்படிதான் கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து அடைப்படுத்தி முடிச்சுட்டு மூடி வச்சிருவானுங்க. அவ்வளவுதான் அந்த படத்தோட சொல்லி முடிஞ்சிச்சு. ப்ரோ இந்த கண்டிப்பா அதை நான் புதுப்பேட்டையில ஒத்துக்கிறேன். ஏன்னா அஜித் இல்ல நினைச்சா நல்லா புது டைரக்டர்ஸ் கூட பண்ண ஸ்டோரி செலக்ட் பண்ணி. ம். பட் அந்த அஜித்தை எது தடுக்குது? ஒரு ஈகோவா, இல்ல தானா போய் டைரக்டர் பேசணும், ப்ரோ இல்ல ப்ரோ ஸ்டோரி ஈகோ தான் நான் ப்ரோ. நான் ஈகோவா, வந்து எனக்கு தெரியல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்ல இல்ல வடிவேல ஓ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அசிங்கத்தனோட பரவாயில்ல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு அலெக்ஸ் வந்து இதுல வந்து கரெக்டா பாயிண்ட் ஆஃப் பேசுவாப்புல. அலெக்ஸ் கிட்டே கேட்குங்க ஃபுல்லா. நான் ஒன்னே சொல்றேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வந்து நீ வந்து டாப் ஹீரோன்னும் போது உன்னோட ப்ரொஃபைலை வந்து பார்ப்பானுங்க. நீ வந்து என்னென்ன கரண்ட்ல நீ என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணி நீ எப்படி வந்து ஹிட் கொடுத்துருக்க இண்டஸ்ட்ரிக்கு, உன்னால எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு, உன்னால எவ்வளோ ப்ராஃபிட்டா இருந்திருக்குன்னு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹீரோக்கு இது மெயினாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் படத்தில் இன்வெஸ்ட் பண்ணவே ட்ரை பண்ணுவாங்க. நீ எவ்வளோ எந்த மாதிரி ஸ்டோரி சொன்னாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேட்ரு. இன்வெஸ்ட் பண்ண யார் ரெடியாக இருக்கா அதுதான் மேட்ரு. அந்த பேசிஸில் இந்த ஆளுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? இன்வெஸ்ட்மெண்ட்டே வராது. இப்போது நீங்கள் ஜிபியே வந்து எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ இவனுங்க பிராண்டிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, மைத்திரிக்கு நல்லா தெரியும் இவனை வந்து சும்மாலாம் விட்டா இவன் விற்க மாட்டான், இவன் வியாபாரம் ஆக மாட்டான், நல்லா தெரியும். அட்லீஸ்ட் கூவி கூவி 1 பை கெட் 1 ஃப்ரீ, பை 1 கெட் 1 ஃப்ரீன்னு சொல்லி வித்தாதான் இவன் விற்பான்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இப்ப வித்துட்டு இருக்கானுங்க. இப்ப இவனை வித்தாதான் இவனுக்குமே ரியாலிட்டி. இவனுக்கு வித்தாதான் நெக்ஸ்ட் இவனோட பொழப்பே ஓடும். இல்லைன்னா நீங்க பாருங்களேன், இவனோட ப்ரொடக்ஷன்லயே இவன் நடிக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ சூர்யாவோட கதைலாம் என்னாச்சு? சூர்யாலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, அவனுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் போய் சேலரி கொடுக்க ரெடியா இல்லை. டு த வெரி ரியாலிட்டி, no one is coming to him given a salary, expected salary. சூர்யாவோட எக்ஸ்பெக்டட் salary கொடுக்க யாருக்கும் வந்து இங்க வில்லிங் கிடையாது. அதுதான் ட்ரூ ரியாலிட்டி. அதனால தான் ஓன் ப்ரொடக்ஷன்லயே களத்தை ஓட்டிட்டு இருக்கான். இதே நீங்க பேனர்ல தான் அஜித்துக்குமே நீங்க இப்படியே வந்து அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ எந்த அளவுக்கு நீ வந்து கொண்டுட்டு போய் நீ இண்டஸ்ட்ரியை வந்து விட்டனா யார் வந்து உனக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்து உனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆள் இருப்பாங்க சொல்லுங்க? நீ ப்ரொடியூஸ் பண்ற ஆளெல்லாம் தூக்கி நசுக்கி வாயில போட்டு மிரிச்சிட்டனா யார் வந்து உனக்கு பண்ணுவான்? ஸோ அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ கூவி கூவி வித்தே ஆகணும் இந்த ப்ராடக்டை. இந்த ப்ராடக்டையும் இப்போ கூவி விற்கலனா இதுக்கப்புறம் வியாபாரம் பண்றதுக்கு எவனும் ரெடியா இல்ல. எல்லாத்தையும் மனுச்சிரும். வேட்டையனை விட பெரிய இந்தியன் வாய்ஸ் எனக்கு விட்டு கேக்குது. எல்லாருக்குமே அப்படித்தானா இல்ல எனக்கு மட்டும்தானா? விட்டு விட்டு கேக்குதாமா. இவனே கங்குவாடா ப்ரொடியூசரே அதை தான் சொல்லியிருப்பான். வேட்டையன் இவ்வளோ பெரிய ஸ்டார் அண்ட் க்ரூ வச்சு இப்போ ஒரு ரீசெண்டாக வந்த படம் என்னாச்சு, வேட்டையன் அப்படிதான் ட்ரோல் பண்ணியிருப்பான். சரி, அதுதான் ரியாலிட்டி. நீ என்ன நீ வந்து புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு, ஆடியன்ஸோட புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கு. கேக்குது. இல்ல அதான் வேட்டையன் தான் ஒரு பால் ஊத்தனான்னு பார்த்தா இவன் இந்தியன் டூக்கு ஈக்குவலா பால் ஊத்திருக்கான். ஏன்னா பெரிய பால் தங்குவாடா. ஃபர்ஸ்ட் தான் அது தங்குவா பெரிய பால். அதுக்கப்புறம் இந்தியன் டூ, அதுக்கப்புறம் இது இந்தியன் டூ இல்ல இந்தியன் டூட விடாமுடிச்சு கம்மி. அவனாவது 155 பண்ணான். அதான் திரும்ப இது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இவனுங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து காசை போட்டுட்டு ஃபிளாப் ஆயிட்டோன்னே நஷ்டமானோடனே அப்படியே விட்டுருவான்லாம் இல்ல. அவனும் பேக்ரவுண்ட்ல ஆளை வச்சு அஜித்துக்கு என்ன ப்ரெஷர் கொடுப்பான். நீ வந்து கண்டிப்பா கேட்பான்.
எல்லா விஷயத்துலயுமே இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பேக்ரவுண்ட்ல நடக்குது. அதனாலதான் இந்த வாட்டி அஜித் டையிலப்பா நீ எந்த கருமத்தை வேணா தலையிலடி, நான் நடிக்கிறேன், நான் என்ன வேணா பண்ண ரெடி, நான் நடிக்கிறேன். ஏன்னா அல்ல எவ்ரிபடி இஸ் ஓப்பன் டு ஹிம். ப்ரோ நீ இப்படியே இருந்தனா உன் வேலைக்கு ஆகாது. நீ சொல்லிக்கிற மாதிரி நேம் ஃபுல்லான ஹீரோன்ற மாதிரி நீ வெளில வரணும்னா நீ இறங்கி சில விஷயம் பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியே கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சது என்னது? அசிங்கமா பேசுறது, சண்டை போடுறது, கலர் கொல்லி குஞ்சு மாதிரி கத்துறது, இங்கிட்டு அங்கிட்டு குதிக்கிறது. இது பண்ணா ஓகே ஃபேன். அதுதான் இங்க நடக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி ஜிபிஓ வந்து பயங்கரமான எலிவேஷன். ஒரு நிமிஷம். இல்ல மாஸ்டர், நேரம் விஜய் வந்துட்டு இந்த மாதிரி கலர் சட்டை போட்டுங்க ஜோக்கர் மாதிரி வந்து உட்காந்து அசிங்கமா பேசி இருந்தா என்ன ஆயிருக்கும்? மாதர் சங்கம் இல்ல மாதர் சங்கம் அது வேற விஷயம். ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் முதல்ல வந்திருப்பாங்க. அதான் இவனை ஏன் விடுறானுங்கன்னா ஆல்ரெடி இவனே ஒரு தற்கொலை தான் பண்ணுவான். பண்ண வேலையே தற்கொலை தான் இருக்குன்னு. ஏங்க இவன் எதுலயுமே இது இல்லாதவங்க. எனக்கு எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இவனை சார்ந்து இருக்க மக்களையே அவன் கண்டுக்காதவன். இவன் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவன் இண்டஸ்ட்ரி பீப்புளையே வந்து இது பண்ண மாட்டான், ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான், ரெஸ்பெக்ட் ஈக்குவல் பண்ண மாட்டான். எல்லாருமே சொல்லுவாங்க அஜித் வந்து ரொம்ப ஜென்யூனா இருப்பாரு, வீட்டுக்கு வந்தா வரவே பாரு, அவனோட எந்த ஒரு இதுலயும் போய் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான், எந்த ஒரு விஷயத்துலயும் போயிட்டு. இல்ல ஜாக்கே எல்லாம் நோட் பண்ணி பாத்திருக்கியா? தலைய செலிபிரேட் பண்றான், ஸ்லாங்க பாத்திருக்கியா? நாய் பச்சிருக்க புரியல, நாய் முழுங்க கூட பச்சிருக்காது, அறிவு வந்திருக்கு. இல்ல படிச்ச தற்கொலை சில இதாவது பரவாயில்ல ப்ரோ, இவனுக்கு ஏதாவது பண்ணா இருந்தால் லெட்டர் பேட்ல தான் கொடுக்குற. அப்படி என்ன அப்படி கூப்பிடாது கூட ஒரு லெட்டர் பேட் எப்படி இருக்கும்? அந்த சாவ வச்சுக்கிற பயலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம். அதான் சொல்றேனே, உங்களோட ரேஞ்சில் லெட்டர் பேட் மட்டும் தாங்கிற மாதிரி தான் சொல்றேன். அப்படி அட்லீஸ்ட் ஒரு ட்வீட், ஒரு சோசியல் மீடியா கலன் கூப்பிடான்னு சொல்லிட்டான், பண்ண மாட்டேங்கிறானுங்க. அஜித் கடவுளைன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டான், அதையும் பண்ணிட்டாரு. ஒன்னத்தையும் மதிக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. இல்ல அவரே கூப்பிடுவானு அவரு இந்த மாதிரி படம் நினைச்சா அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் இருப்பானுங்க. நீ ஒரு ரோல் மாடலா, நீ ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிளா நீ உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தனா இவனுக்கு கேட்பானுங்க. நீவே அப்படியே பண்ணா உன்னை என்ன பண்ணுவானுங்க? அப்படிதான் பண்ணுவானுங்க. இந்த ஒண்ணு நீ இன்னொரு வேர்டு சொல்ற, உங்க ஃபேமிலியை பாருங்க, எல்லாம் பாருங்க, இந்த படத்துக்கெல்லாம் நீங்க வந்தீங்களா, பாத்துட்டு போனீங்களா, இதை நீ அப்ப இது படமே நடிக்காம போயிடு. இத நீ 15 வருஷம் முன்னாடி சொல்லிருந்தா எல்லாத்துலயுமே அரகுற ப்ரோ இருந்தாலும். இதுதான் இவனுங்களோட ப்ரொபகண்டா. நம்மால வந்து சொல்லும் போது இப்படி பண்றாரு, ஃபேன்ஸ் அசோசியேஷன் இப்படி பண்றாங்க, எதுவுமே பண்ணாம நாங்க இது பண்ண. டேய் அவன் பின்னாடி எல்லாத்தையும் உங்களை தூண்டி விடுறதே அவன் தான்டா. மெயினா தூண்டி விடுறதே அவன் தான். அவனோட அலெக்ஸா அவனோட சாங்ஸ்ல எல்லாம் எல்லா சாங்ஸ்லயுமே பாத்திருக்கியா? ஒரு வேர்டு வரும், காலை விட்டா உடைச்சிருவோம், உள்ள பூந்தா நாங்க அடிச்சிருவோம், நாங்க இதை பண்ணா புடுங்கிடுவோம். இது வந்து எச்சகல பிள்ளைங்க பைத்தியம். ஆமா, இதுல இன்னொருத்தவருக்கு தற்பெருமை பைத்தியம். நான் தான்டா, நான் தான் இனிமேல் நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான். அது தற்பெருமை பைத்தியம், அது தற்கொலை பைத்தியம். கிழிஞ்ச எச்சக்கடா. ஏய் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புளே, ஒரு தேர்ட் அதான் 3 ஜெனரேஷனை ஏமாந்தி பொழப்ப ஓட்டிட்டு இருக்கான்டா அந்த ஆளு. அந்த ஆளுலாம் வந்து இதுதான் இவனுங்களோட ஸ்ட்ராட்டஜியே. நம்மளால வெளிப்படையா சொல்ற விஷயத்த இவனுக்கு எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணாலும், இப்ப ரியாலிட்டி யோசிச்சு பார்த்தா இவனுக்கு எந்த அளவுக்கு வந்து செல்ஃபிஷா இருந்திருக்கானுங்க. அங்கேயே இவ்வளவு முரண்பாடு இருக்கு. என்ன பண்ண போறானே தெரியல. நீ செலிப்ரேட் பண்ணு, படத்தை என்ஜாய் பண்ணு, வேணாம் சொல்ல. ஆனா அவன் தான் சூப்பரா பேசுறான். என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அரசியல் ஆமா சீமானும் இங்க ஆமாமான அஜித்தும் ஒண்ணுதான். ரெண்டும் தற்கொலைங்க. ஆமா அலெக்ஸ், ஏன் யோசிச்சு பாரு. நீ வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ரேஸ் ஓட்டுறனா, உன் பேர் இவ்வளவு பப்ளிசிட்டியா இருக்கு, அது வந்து நீ எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்.
ஒண்ணு நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல அவன் டெடிகேஷனா இருந்து போறதே பிரைவேட் ரேஸ், அதை என்ன சொல்றது, இதுல என்னன்னா பணக்காரங்க போறது. எவ்வளவு ரேசஸ் இருக்கானு தெரியுமா இந்தியன் ரேசஸ். அவனுங்க எல்லாம் விட்டு இவனை பிரேஸ் பண்ணிட்டு இருக்கானு. எனக்கெல்லாம் சிரிப்பு. டேய் அந்த இல்ல நாய் சும்மா தனியா இப்ப ஓட்டி இல்ல 4 இல்லடா, இல்ல அன்னைக்கே என்ன சொன்னேன், ரேஸ் போயிட்டானா ஒரு 4 செலவு பத்மபூஷனா எவன் மதி கூட மாட்டானுங்க. அதான் சொல்றேன், சும்மா ஒரு 2 நாள் அதான் சொல்றேன். அவனுங்க அதான் இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற அந்த மாதிரிதான் ஆமைங்க. இப்ப இதுவும் அவன் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ஒரு நாள் கொண்டாடுவான், 2 நாள் கார் தூக்கிட்டு போயிடுவான் அவனுங்களே. 2வது வாட்டி டிக்கெட் கூட போட மாட்டானுங்க 2வது வாட்டி கூட. உனக்கு பத்மபூஷன் எதுக்கு கொடுத்தாங்க, எந்த பேசிஸ்ல கொடுத்தாங்க, எந்த கேட்டகரியில கொடுத்தானுங்கப்பா? அத சொன்னா மூவி வைஸ் ரிலேட்டட் ஆக்டிங் வைஸ்ல கொடுத்திருக்காங்க. எனக்கு ஆக்டிங்ல ஆர்ட்டா நானா அலெக்ஸ் நான் ஏதாவது சொல்றேன். இல்ல அதுதான் இந்த எலக்ட்ரானிக் சொல்ல ஒரு லிஸ்ட் கேட்டானுங்க. அவன் நடிச்ச ஆர்ட் என்னன்னு கேட்டா, துணிவு, வாலிமாய், விசுவாசம், நேர்கொண்ட பார்வை. வாவ், கேக்குறேன் இஷ்டம் இருக்கு. நீங்க படம் பேர் சொல்றேன். கேப்பதான் நானும் நாட்டுல எவ்வளவு ஆர்ட் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஆர்ட் எல்லாம் பார்த்ததே இல்லை. அது இல்ல அதுக்கு ஒரு கமல் ஃபேன் போட்டிருந்தான். ஆமாண்டா, உத்தமம் இல்ல, எல்லாமே ஊதாரி படம், துணிவு தான் நல்ல படம். சரியான ஒண்ணு கிடையாது. அவனுங்களாம் செல்ஃபிஷா வாழ்ந்து லைஃபை எப்படி இவனுக்கு வந்து ஏமாத்தி மக்களை எப்படி கொண்டு போய் விட்டுருக்கானுங்க. நிறைய விஷயத்துல வந்து நான் வந்து எப்படி சொல்லுவேன், கண்டென்ட் ஒரு மாதிரி கான்ஸ்ட்ரக்டிவா சொல்லுவேன். நம்ம அது வந்து வேற லெவல்யா. ஒரு விஷயம் ரசிகனா வச்சுக்கணும். அவனை வந்து பொலிட்டிக்கல்ல தள்ளக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கூவானுங்க பேசுவானுங்க. பாத்திருக்கியா? எல்லா இடத்துலயும் பேசிட்டு போனாங்க ரசிகன். நான் கேக்குறேன், ரசிகனா வச்சு இதாண்டா கேன குத்தணும். அவனை ஒரு நல்வழிப்படுத்தணும்னா நீ உன்னை இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று பண்ண சொல்லணும்னா என்ன பண்ண சொல்லணும், நீ இதெல்லாம் நல்லது பண்ணுன்னா அப்ப நீ பண்ணிருக்கியான்னு கேட்பானுங்க அந்த ரசிகன். அதனாலதான் இவனுக்கு எதுவுமே பண்ணல முதல்ல. இல்ல இப்ப இவரு ஃபேன்ஸ் வச்சு இவரு என்ன பண்றாருன்னு நீ பார்த்தா, ஒண்ணு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறாரு, இல்ல 2வது வந்துட்டாதான் ஏதாவது இந்த போதைக்கு ஏதாவது படத்துல வந்தா கூட மூடிக்கிட்டே ஹெல்ப் பண்ணாரு. இவளையா கத்தி படம் டைம்ல அரசியல் கூட வரல. அதான் நீ முதல்ல வேலையை பாருங்க, வேலைக்கு போங்க, அதுக்கப்புறம் என் படத்தை பாருங்கன்னாரு. இவளையா படையப்பாக்கு அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல கூட சொல்லியிருந்தாரு. அது இந்த மூதேவிங்க இப்ப ரேஸுக்கு போயிட்டு சொல்லுங்க, படத்தை பாதான் என் குடும்பத்தை பாருங்க. படையப்பா அந்த 90s டைம்லயே சொன்னவர் ஒரு விஜய். அதான் சொல்றேன், இது எதுவுமே அவனுக்கு காதல வாங்க மாட்டாருங்க அலெக்ஸ். எதுவுமே காதல வாங்க மாட்டாருங்க. இன்னொரு விஷயம், எதுக்கு வாங்கணும், எங்களுக்கு தலைதான். இன்னொரு விஷயம், இங்க தளபதியை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே 99% எல்லாருமே வந்து மெச்சூர்ட் ஆகி இப்போ ஓட்டு உரிமை வந்தவங்க எல்லாருமே. அந்த மனுஷன் என்ன தாட்ல இருந்துன்னா யோசிச்சிருப்பாருன்னா, இவங்க வந்து இங்க தப்பான ஒரு விஷயத்துக்கு டைவர்ட் ஆகி போய் ஆப்ஷனே இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள். இருக்கிற ஊழலை வந்து இது யார் தான் தட்டி கேப்பா, இது யார் வாய்ஸ் அவுட் பண்ணுவான்னு யோசிச்சுட்டு இருந்த மனுஷன், நான் வந்து என்னை நம்பி வந்த என்ன மக்கள் வளர்த்து விட்டாங்கன்னா அந்த மக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு இறங்கி வந்து பண்றான். இதுதான்டா நீ வந்து செய்யற, என்ன சொல்லுவாங்க, குறைஞ்சபட்சமாவது உனக்கு செய்யற உங்களுக்கு நீ நல்லது செய்யறன்னு அர்த்தம், திருப்பி கொடுக்குறன்னு அர்த்தம். அதுதான் அந்த விஜயகாந்தும் பண்ணா, நம்மளும் பண்றாரு. நீ அப்பெல்லாம் கிடையாதுப்பா. ஏதாவது கட் அவுட் ஊழ்ந்து அவனா ஃபேன் செத்துட்டான், இல்ல லாரியில ஊழ்ந்து செத்துட்டானா செத்துட்டு போட்டோம், ஒரு அறிக்கை கூட விட மாட்டேன். அவன் சாவட்டோன்றேன், அவன் சாவட்டும், அதை நான் பாக்கணும்னு. தமிழனா இருக்கிறவனுக்கு அந்த அது தோணும் ப்ரோ. தமிழனா இல்லாதவங்க எல்லாம் எப்படி தோண சொல்ல ப்ரோ? யாவன் எப்படி எக்கேடு வேணா கெட்டு போட்டும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, படம் வந்தா படம் பாரு, அவனுக்கு எலிவேஷன்லாம் கொடுத்தா செருப்பு கட்டிட்டு பண்ணான்னு சொல்லிட்டேன் நானு. 2 விஷயம். இல்ல அஜித் குமார் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாது, வானா கம்புனரு நீ தூண்ட விட்டு என் வாயில இருந்து புடுக பாக்குற தெரியுது. இல்ல அவர் ரொம்ப எனக்கு வாயில வந்துடா. அவனோட மெயின் ஹைலைட் என்ன தெரியுமா, அவர் இத்தனை கோடி எல்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா, ஆனா அது யாருக்குமே தெரியாது. கேட்டா தெரியாம பண்றதுதான் நல்லது. இல்ல முதல்ல தெரியாம கொடுக்கறது தான்டா ஒரு மனுஷனுக்கு மரியாதை. ஆனா அது எப்படா எனக்கு தெரியும் நீ கேட்கலாம், ஆனா எனக்கு தெரியும். அலெக்ஸே, நான் ஒரு இதுல வந்து தெரியாம கொடுத்தா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஒரு இதுல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் அலெக்ஸ். என்னன்னா, கொரோனால வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து அஜித் வந்து டொனேஷன் வந்து இவ்வளவு பண்ணாரு, அதுலயே வந்து குறிப்பிட்ட அங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே பண்ணாரு அப்படின்ட்டு சொல்லி ஒருத்தன் வந்து பேசிதான். கீழே ஒருத்தன் போட்டுதான் கமெண்ட்ல,
என்ன ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு போட்டிருந்தான். ஏங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. டேய் இதுதான் வேணான்றது. இந்த ஓபி கதெல்லாம் குடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கேரு கேட்டா அதெல்லாம் வெளில தெரியக்கூடாதுங்க, தெரியாம கொடுத்தாருங்கன்றது. இதுல மூணு இருக்கும் அப்படி. பொருணை நாட்டு இளவரசி கதை தெரியுமா? காதலன் டைம்ல இதெல்லாம் தெரியுறீங்க. அப்ப தலை மீட் பண்ணல இங்கிலாந்து போய், இங்கிலாந்து ஃபாரின் எங்கெங்கயோ சொன்னானுங்க. அங்கதான் லண்டன் அமெரிக்கா எல்லாத்துக்கும் தலை போனார். அவனை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் கைஸ். பிரசாந்த் நீல் வந்து இவன் தான் கேட்டிருக்கான், இவனோட பியரை வச்சுதான் கேட்டு அவன் கூட படம் பண்ணி நம்ம டெவலப் ஆகி ஆகணும், ஏதாவது பண்ணி அவனு கேட்டான். அவன் சொல்லிட்டான், மார்க்கெட் இல்லாதவனுக்கு நம்ம கூவி விற்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு டைம் இல்ல, எனக்கு நான் மார்க்கெட் இருக்கிற வச்சு நான் படம் பண்ணிக்கிறேன்ட்டான். சிம்பிள். யோசி, அவன் வந்து இவனை மார்க்கெட் பண்ணி வித்துட்டு அதுக்கப்புறம் இங்க கொண்டு போய் ஷோ கேஸ் பண்ணுவானா, இல்ல ஆல்ரெடி ஃபெமிலியர் ஆனவனை வச்சு படம் பண்ணுவானா? அதான் யார் என்ன சேல்ஸ் ஆகணும் அதை தான் பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம நீ பிரசாந்த் நீல் படத்துல நீ ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ரியலா பண்ணும். உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். என்ன விஷயம், எவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம காண்ற கனவு எல்லாமே, அதாவது நம்மளுக்கு நடக்கிற மாதிரிதான் கனவு காணும். இப்ப ஏதாவது அட்லி திரும்ப காம்பினேஷன் இது வந்து பாத்துக்கணும். ஆனா அவனுக்கு கனவு எப்படி நம்ம இருக்கணும்? ராஜமௌலி, பிரசாந்த் நீலு, அப்புறம் இந்த சந்தீப் ரெட்டி வங்கா, அதான் புரியுதா? அது ஒண்ணும் இல்ல, இது பீக்ல யார் அவனுக்கு அதான் அவர் தலை கூட பண்றது தெரியுமா? ஆனா அது எனக்கே தெரியாது. ஆனா அவர் பண்ணுவாரு கண்டிப்பா. அது அப்படி இது எப்படி இதுனாதான் அந்த ஆளே கம்முல இருக்கான். இதுல குறுக்கால ஒரு மீம்ல தான் நான் கூட போட்டு நிறைய போட்டுருந்தாங்க. சிறுத்தை சா குறுக்கால வந்துட்டு நான் இருக்கும்போது என் சித்த பண்ண வச்சு படம் எத்திரி நீ ரஜினியே இவன் தள்ளிட்டான், ராஜமௌழி சொல்லிட்டான் ரஜினி வச்செல்லாம் படம் எடுக்க முடியாது போயா அட்டுக்கிறான். அது உண்மை கைஸ். ராஜமௌழி கிட்ட போய் ரஜினி கேட்டிருக்கான் என்ன வச்சு படம் எடுங்க அப்படின்னா, ராஜமௌழி சொல்லிட்டான், சார் உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு நீங்க தான் நடிக்கணும், ஆனா நீங்க நடிக்காம 80% டூப் நடிப்பான், க்ளோஸ் அப் மட்டும் தான். இந்த வடிவ இல்ல இந்த பணம் பார்த்தா இதான் அதிகமா நம்ம அப்ப வண்டியும் பெருசா இருக்கும், ரயில்ல விழுகணும். டூப் வச்சு எதுக்கு நான் படம் எடுக்க மாட்டேன், ஆக்டர்ஸை வச்சு அவன் அதுதான் தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் தி ஹீரோ. சிம்பிளா சொன்னா அதான் கெப்பாசிட்டி. இவனுங்களுக்கு எல்லாம் தெரியும் வாட் இஸ் த கெப்பாசிட்டி. இல்ல மாஸ்டர் யோசிச்சு பாருங்களேன், தலைவர் போயிட்டு பாகுபலி நல்லா இருக்குப்பா, ஆமா நல்லா இருக்குங்க, என்ன வச்சு எடுப்பா, உன்ன வச்சு அப்படியே பாகுபலி எடுக்க முடியும், உன்ன வச்சு அப்படியே பாகுபலி எடுக்க முடியும். எடுக்கலாம்டா. நாசர் கேரக்டர் நம்ம தான் பண்ணுவாரு. நாசர் அவன் குத்திய செவரோடைய தெரியுமா? இவன் குத்தி செவரோடைய நம்மளும் செருப்பால் அடிப்பாரு. கட்டப்பா இல்ல, ஆனா கட்டப்பா கண்டிப்பா ஏகே செட் செம்மையா செட் ஆயிருக்கு எனக்கு கேட்டா. கட்டப்பா விஷயம் சூப்பரா இருக்கும். சிரிப்பு சொல்ல உண்மையில கட்டப்பா விஷயம் ஏகேக்கு வேற மாதிரி இருந்திருக்கு கேட்டா. நினைச்சு பாருங்க அந்த கத்தி அதுலயே கேட்டிருப்பான் ராஜமௌழி கிட்ட, எனக்கு ஒரு பைக் ஓட்டுற சீன் இருக்கா, டேய் உனக்குதான் ஒரு அங்கேங்கடா பைக் வந்து இல்ல. ஆனா யோசிச்சு பாரு, இல்ல ஜோடி ஸ்பாட்ல வந்து பைக் ஓடுறே இது ஹிஸ்டாரியல் படம்டா, பரவாயில்ல விடுறா. இல்ல அப்ப என்ன தெரியுமா, பைக் மாதிரி ஏதாவது குதிரை தான் ஏறியா, அதெல்லாம் டூப் போட்டிய பைக் மாதிரிதான் குடுறா, வண்டிக்கு ஏதாவது மாட்டு வண்டி தான் இருக்குது. அதையும் நான் வந்து டிஃப்ரெண்டா ப்ரொமோஷன் பண்ணுவேன் மூவிக்குடா, நீங்க கொடுங்க நான் கீழே விழுவேன், ப்ரொமோஷன் ஆயிடும். ப்ரொமோஷன் நான் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவேங்க என் சைட்ல இருந்து. இல்ல அந்த இல்ல ஆடி லஞ்ச் வாங்க சார், முடியாதுப்பா. சரி பிரஸ் மீட்டாவது வாடா, இல்ல முடியாதுப்பா. சரி வீடியோ காலாவது வாடா, அதுவும் முடியாது. வேற என்னதான் பண்ணுன்னு கேட்டா, நான் கீழே விழுறேன் தெரியாம வீடியோத்துக்கு ரிலீஸ்க்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி விட பக்கமா இருக்கும். ஆனா நல்ல மனுஷன், நீங்க தான் அதை கெட்டு ஒரு நல்ல மனுஷன் போடா. இதுல மென்டலா ஒண்ணு போடுந்தானுங்க, என்னன்னா நம்மளால அஜித் பிரைஸ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டான், விடாமுயற்சி விலகாம போயிடுச்சு. அதுக்கடுத்து அன்பு விஜய்னு போட்டாரு, ஜனநாயகன்னு போஸ்ட் பண்ணாயிடுச்சு. அதான் நீ இதுக்கு மேல ட்வீட்டே போடாதடா, நீ நல்லா தெரியல ஒரு ராசி எதுவும், அதனாலதான் அடிக்கடி சாமி வணங்குறாரு. நீ எல்லாம் வந்து அவனெல்லாம் நீ எந்த கேட்டகரியில எச்சக்கல கேட்டகரியிலே அவ்வளவுதான். அத்துக்கு அதுல இருந்து கொஞ்சம் 1% கூட நோறாது. நான் தலைவரை பவானி மாதிரி பாக்குறேன், மாஸ்டர் பவானி. ஏன் தெரியுமா? அது இல்ல அந்த கேரக்டர் சொல்ல,
அது அதுல ஒரு சீன் குழந்தைங்களை இருக்கும். வச்சு எதுக்கு அதான் குழந்தைங்களை வச்சு இல்ல அது இல்ல எதுக்கு வந்துட்டு முனுசாமி கழுத்துல போட்டுருக்கேன்னு கேட்டா ஒண்ணு சொல்லுவான், ஆபத்தான ஆண்டை வந்து காப்பாத்தன்ற மாதிரி. உண்மையிலே ரஜினி வீட்டுல போனா அந்த அல்லா, அதான் அந்த அல்லா இருக்கும், உண்மையிலே எல்லாமே இருக்கும். அந்த ஜீசஸும் இருக்கும், அதான் இந்த இதுவும் இருக்கும். ஆனா இல்ல சோகன் என்ன பவானி கிளைமேக்ஸ்ல செத்து போயிடும், அந்த கடவுளே காப்பாத்த மாட்டான். அலெக்ஸ் இவெல்லாம் வந்து இதுக்கு முஸ்லிம்ஸ் கிறிஸ்டினை பிரைஸ் பண்ணி பேசுறதுலாம் வந்து நியூட்ரல்னு காமிச்சிட்டு இருக்கான், அவ்வளவுதான் கைஸ். ஆக்டர் அவன மாதிரி ஒரு பக்கா சங்கி எவனுமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ரஜினிலாம் ஒரு நியூட்ரலே கிடையாது. பக்கா சங்கி அவன், பக்கா சங்கி அவன், அவ்வளவுதான். இல்ல அவங்க பொண்ணே சொல்லிச்சு சங்கி, எங்க அப்பா எல்லாம் சங்கின்னு கூப்பிடுறாங்க, பக்கா சங்கி அவன். அதான் நீங்க சும்மாவே இருக்காதீங்க. இன்னொரு விஷயம் எனக்கு வந்து என்னன்னா ஆச்சரியமா இருக்கு, இவன் வந்து எப்படி இதை வந்து இன்னும் இப்படி எப்படி சுத்தி நிக்கிறான்ட்டு. ஏன்டா கொரோனாவால பாதிக்கப்படுறனால கட்சி வானான்ட்ட, சரி ஓகே கொரோனா முடிஞ்சு போயிடுச்சு, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்ல, நீ பண்ண வேணாம், நீ ஸ்பான்சர் பண்ணி எவனையாவது ஆரம்பிக்க சொல்லல. உன்னை நம்பி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டான், எவ்வளவு செலவு போனானுங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ராகவா லாரன்ஸ் எல்லாம் ஸ்டேஜா ஏறி என்ன கத்துனா தெரியுமா, பாவண்டா அவன். எனக்கு நினைச்சா பாவம் தான் இருக்கு. அவ்வளோ செலவு பண்ணானுங்க, அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எவ்வளவு பேர் ஆர்வமா இருந்தானுங்க, எல்லாத்தையும் முடிச்சு விட்டான் ஒரே நைட்ல. இவனோட சுயநலத்துக்காக எல்லாரையும் முடிச்சு விட்டான். இதுல இவனுங்கெல்லாம் நம்மள பேசுறானுங்க. உங்க ரேஞ்ச் ஆஃப் நாலேஜே அவ்வளவுதான்டா, அப்படிதான் இருக்குது எங்களுக்கு. அதான் அலெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருஷம் ஓட்டலாம் அலெக்ஸ், அதுக்கு மேலாம் வேலைக்கு ஆகாது. அதுக்கு மேல இப்பவே ஆல்ரெடி ஒருத்தன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான், ஸ்லோ மோஷன்லாம் ரஜினியே இல்லைன்னு. இது நம்மளுக்கு எப்பயோ தெரியும். இல்ல ஒரு படம் இருக்கு தெரியுமா, அது என்ன பேரு, மாஃபியா, ஞாபகம் அருண் விஜய் மாஃபியா. ஆமா ஆமா. அந்த படம் ஃபுல்லா ஸ்லோ மோஷன்ல தான் நாசமா போச்சு. இல்ல ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் இல்ல நோட் பண்ணல, இல்ல 1,00,000 டிக்கெட் புக் ஆயிருக்கு, அதுவும் 10வது நாள் டிராகன். ஆச்சரியமா இருக்குது. எல்லாம் வெறுத்து போய் உட்காந்துருந்தானுங்க, இல்ல ஏன்னா தலைக்கே 4வது நாள் 1,00,000 டிக்கெட் வீக்கல, 10வது நாள்ல 1,00,000 டிக்கெட் விட்டு வச்சிருக்கான். ஷாக்கிங் அலெக்ஸ், பெரிய ஹிட் தான். அதான் இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்ததான் அது பெரிய பக்கம் போலாங்க. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து இதுதான் சென்டிமெண்ட். அந்த கால்குலேஷனே தெரியாம இன்னும் பல தற்கொலை உட்காந்துக்கின்னு நான் பெரிய ஆள் நினைச்சிருக்கானுங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லைன்னா உன்னோட ரெவன்யூ ஜெனரேஷனே கிடையாதுறான்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பூஸ்ட் தான் எக்ஸாக்ட்லி. எப்படின்னா இல்ல இப்ப ரேஸ் ஓட்டும் போது ஒரு பூஸ்டா யூஸ் பண்ணலாம், ஆனா பெட்ரோல் தான்டா ஃபேமிலி ஆடியன்ஸ். பெட்ரோல் எல்லாம் அதை நின்னே போயிடும், போயிட்டே இருந்தா வேற லெவல்ல லட்சம். அதேதான். ஆனா இதுல தலை எப்படின்னா குமாலன்னு எப்படி வருவானுங்கடா, நீ என்ன கான்செப்ட், நீ அவனுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே கிடையாது அலெக்ஸ். பேசிக்கா அவனுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே கிடையாது. அவனுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தான், என்னென்னமோ பண்றான். அது ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லைங்க. இப்ப கடைசியா விடாமிச்சு அதை தான் ட்ரை பண்ணான், அங்கேயும் தோத்துட்டான். இல்ல விடாமுயற்சி உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல பாசம் இருந்தா பிடிக்கும்னு சத்தியமா சொன்னான். அதுக்கு கமெண்ட்ல ஒருத்தன், ஏன்னா கல்யாணமே பாதி பேருக்கு ஆகல, இந்த பொண்டாட்டி மேல பாசம் இருந்தா இது நம்மளுக்கு முதல்ல செட் ஆகாத லைஃப் ஸ்டைல் அலெக்ஸ். நீ யார் வந்து இந்த காலத்துல இப்படி இருப்பாத்த, இந்தியால யார் இப்படி இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? முதல்ல இல்ல இந்தியாலாம் தேவையில்லை, நீங்க வேர்ல்டு வைட்லயே வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒய்ஃபுக்கு அஃபேர் இருந்ததுன்னா கோவப்படுவான். இன்னொன்னு ஏதாவது மினிமம் டைவர்ஸ் இல்ல ஏதாவது படத்துல காட்டுற மாதிரி இருந்ததா இருக்கு, அவ்வளவுதான் லைஃப். அதுதான் அவரோட இவன் எதையுமே காட்டாம குட் கை கொடுங்க, நம்ம வந்துட்டு ஒரு பைக்ல ஒரு டிராவல் போலாம், கார்ல ஒரு டிராவல் போலாம். இனிமே இல்ல தன்னை ஜென்டில்மேன் காட்டிக்கிறது வந்துட்டு அது அசிங்கம். அது ஜென்டில்மேன் பிஹேவியர் வேற, காட்டிக்கிறது வேற. இதெல்லாம் காட்டிக்கிற மாதிரிதான் அப்படிதான் காமிச்சிட்டு இருக்கான். ரியல் லைஃப்லயுமே அதான் காமிச்சிட்டு இருக்கான். நீ கிரேட்ஃபுல்லா இல்ல, உன் ஃபேன்ஸ்க்கே நீ கிரேட்ஃபுல்லா இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் எப்படி நீ வந்து இப்ப மக்களுக்கு இருப்ப, அப்புறம் எப்படி நீ இண்டஸ்ட்ரிக்கும் கிரேட்ஃபுல் இல்ல? ஆமா இந்த மாசம் வேற சோரன், ஆமா ஆமா ஒரு கிறிஸ்டியன் ஒரு படம்,
அதுக்கப்புறம் இது வந்து போல இட்லி கடை, குட் பேட் அக்லி, சச்சின் ரிலீஸ், இது அப்புறம் அலெக்ஸ், ரெட்ரோ. இட்லி கடையில யாரு வில்ல? இட்லி கடையில வெளில தெரியல. அருண் விஜய் வந்துட்டு கூட நடிக்கிற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கும் போல. இன்னும் வில்ல யாருன்னு தெரியல. ஒருவேளை இந்த திருச்சி டம்பள மாதிரி கூட இருக்கலாம். திருச்சி டம்பள வில்லனே இல்லையே பெருசா. அலெக்ஸ், நான் ஒரு ஐடி சொல்றேன், ஓகேவா? நம்ம ம், பசங்க தான் அனுப்பிச்சானுங்க. ம். நான் வந்து இதை அனுப்பிச்சுடுறேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுடுறேன் பாரு. ம். அவனை நான் இதுல வந்து ஒரு நிமிஷம் அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த பாட்டு வந்துச்சு, டிடி நெக்ஸ்ட்னு பாட்டு ஒண்ணு விட்டாங்க, கேட்டீங்களா? செம்மையா இருந்துச்சு. ஐயோ, பாட வர மாட்டேன் லிரிக்கு. அதான் பாப்கார்ன் காசு கோவிந்தா, ஞாபகம் இருக்குமா? கேட்டீங்க? பாப்கார்ன் காசு கோவிந்தா, பார்க்கிங் லாட் காசு கோவிந்தா, இப்படிதான் பாட்டு தான் பாட்டு. அதான் ப்ரொடியூசர் காசு கோவிந்தா, இப்படிதான். இது சத்தியமா இந்த பாடுறதுதான் பாட்டு. சீரியஸாவடா? யாரும் கேட்கல. ஆமா, சத்தியமா யாரும் கேட்கல. ஏன்னா இந்த பாட்டு வரும்போது யாரும் தெரியல, அது கண்டுக்கல. அது ஏதோ நடுவுல இந்த ஒர்க்கிங் டேல விட்டுட்டான். இந்த யூடியூப்ல போய் கேட்டா போட்டு பாரு, டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த பாட்டு கேட்டா இதான் வருது. பார்க்கிங் காசு கோவிந்தா, பாப்கார்னு காசு கோவிந்தா. என்ன விடாம அதான் பாடி வச்சிருக்கானுங்க. ஆமா, உங்களுக்கு கமெண்ட்ல எல்லாம் படங்கள் அப்படிதான் போகுது, தெரியுது. ஒருத்த ஆளாரு புரியாத படம் பேர் சொல்றானுங்க. அதான் இது இந்தியன் டூ சார், இது கங்கா சார் தாரானுங்க. அலெக்ஸ், அந்த ஐடி ஆனா அதுல நெருக்கி வருது, ப்ரொடியூசர் காசு கோவிந்தா. என்னது இது? இந்த ஐடி பாத்துக்கோ, சரியா? இந்த நாய் வந்து பக்கா சங்கீடா, அவன் ரஜினி பண்றவன். இவன் எனக்கு நல்லா தெரியும். இந்த நாய் நீங்க ஒண்ணு போட்டான், ஓகேவா? நம்ம அது பேரு நான் யாரு போட்டோ வச்சுட்டு உள்ள நேம் என்ன வச்சிருக்கான் பாரு பயோல. அதான் இல்ல, எதுக்கு டிவிக்கு இந்த மாதிரி உள்ள எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் பண்டவனே கேட்டேன், என்கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் இருக்கு அலெக்ஸ். நான் நல்லா அவன கான்வர்சேஷன் போட்டு வச்சிருக்கேன். அந்த கான்வர்சேஷன் மேல அடிக்க முடியாது. என்ன பண்ணா? அதான் என்ன பண்ணா? என்ன தெரியுமா போட்டான்? லைலோ மோனியோட வீடியோ எடுத்து போட்டு இவனோட பழைய ஐடியில இப்படி இருக்கு பேசியிருக்கான், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பால டேக் பண்ணி டேக் பண்ணி போட்டான். நம்பாலும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. டி நீ ஒரு எச்ச கம்போதி, நீ 10 வீடியோ லாஸ்டா ஒரு 15 வீடியோ இது பண்ணிருக்கான் அலெக்ஸ், டிவிக்கு ரிலேட்டடா போட்டு. ஏன்டா மறு வச்சா நீ பெரிய கண்டுபிடிக்க முடியாதாடா? முன்னாடி ஃபுல்லா நம்மள ட்ரோல் பண்ணி தான் போட்டிருக்கான். முதல்ல அதான் எப்படின்னா, முதல்ல ஆளுங்கட்சி உன் ஏரியாவில் நடக்கிறத வந்துட்டு தைரியமா சொல்ல வக்கில்லாதவன் நீ வந்துட்டு சொந்த கட்சியில இருக்கிற விஜய்க்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றேன். அதான் அதுக்கு பயந்து இருக்கிறவன் இதுக்கு அட்வைஸே பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன். இன்னொன்னு, அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒரு தெரியாம கேட்கறேன். நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்கறேன். மிஞ்சி போனா நீ அரசியல் ரீதியா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நீ ஏதாவது யூடியூப்ல 4 சேனல் பார்த்துருப்போம், ஒரு வந்து கூகுள்ல அனலைஸ் பண்ணிருப்பீங்க. இதே அதான் மத்த சொல்ற சவுக்கு சுங்கர்ல வந்து கேட்டிருப்போம். அங்க கட்சின்ற ஒரு லைஃபே வந்துட்டு அங்க யாருதான் இதுக்குன்னு அர்ப்பணிச்சு இருக்காங்க. அவதான் இது எப்படின்னா, அவங்களுக்கு தெரியாத விஷயம் இவங்க வந்துட்டு அதான் ஆன்லைன்ல வந்துட்டு டேக் பண்ணி புகுத்துறாங்க. புகுத்தி கொடுங்க. நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து டப்புன்னு இது பண்ணிட்டு அவன் இல்ல, அவனெல்லாம் தூக்கி போட்டு மெரிங்க என்னையா மாட்டாங்க. நான் மேல போட்டிருக்க பேரு தான் போட்டுவிட்டு அவனுக்கு ரிப்ளை. அவன் எனக்கு பயம் கான்வர்சேஷன் போட்டான், ஆனா நல்லா வண்டி கேட்டுதான் விட்டேன் நானு. பாப்கார்ன் காசு கோவிந்தா, அந்த மாதிரி இது. ஒரு நிமிஷம். இல்ல ஐடி இது நார்மல் இது. நம்ம பசங்க யாரும் பெருசா ஃபாலோ பண்ணல, அதான் சங்கீதா தான். பக்கா ரஜினி ஃபேன் அலெக்ஸ். இவன் எனக்கு முன்னாடியே தெரியும், ஓகேவா? நான் எப்போ இவனை வந்து முன்னாடி தெரியுமா, ஏதோ ஒரு இதுல நம்ம பசங்க இதுல வந்து டேக் போட்டு இது பண்ணி வச்சிருந்தான்.